Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 48 part 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா அந்த மொத்த கமாண்டர் கெய்ட்ட மீட் பண்ணியாச்சு. அவரு என்னமா நின்னுட்டே இருக்கியே உட்காருன்னு சொன்னா ஷாஷா இல்ல சார் உங்க முன்னாடி நிக்கிறது எனக்கு கௌரவமா இருக்கு சார், அதனால நான் நின்னு தொலைறேன் அப்படின்ட்டு நின்னுக்குவா. மரியாதையாமா. ஆக்சுவலா நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே பார்த்து சில பல மாசங்கள் தான் ஆகுது, ஆனாலும் இவருக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாமா. கிழிஞ்சது போங்க, இப்ப உள்ள இவங்களையே ஞாபகம் இல்ல, நம்ம ஆளுங்க வேற பழைய விஷயத்த நோண்டுன்னு நோண்டி கேட்க வந்திருக்காங்க. எங்கத்த ஞாபகம் இருக்குமோ அப்ப ஹாஞ்சி இருந்துட்டு நாங்க வால் மரியாவை ரீடேக் பண்ண போறோம், அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவன் உடனே அப்படியே இரனோட கண்ணை குறுன்னு பாப்பான். உன்னோட கண்ணு உங்க அம்மாவோட கண்ணு மாதிரியே இருக்குது, ஆனா அதுல இருக்க டேகர்ஸ் உங்க அப்பாவோட கண்ணுல இருந்து மட்டும்தான் வந்திருக்கணும். இப்படி கதை விட்டுட்டு இருந்த உடனே இரனு கடுப்பாயி ப்ளீஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லி தொலைங்க, நாங்க ஆல்ரெடி ரொம்ப குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உடனே எனக்கு எல்லா விஷயமும் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரியும், ஆனா ஹியூமனிட்டிக்கு இம்பார்ட்டன்டான ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் மட்டும்தான் அப்படின்ட்டு மனுஷன் கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷிகன்ஷினா கேட்டுக்கு வெளியில, அதாவது வால்ஸுக்கு வெளியில ஒருத்தரை மீட் பண்ணிருப்பான். அதுதான் நம்ம இரனோட அப்பா கிரிஷா ஏகர். அவரை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. யோ நீ எப்படியா வாழை தாண்டி இந்த பக்கம் வந்த அப்படின்னு கேட்டா அவரு திருப்பிட்டு கேள்வி கேட்பாரு. நீ ஏன்டா இங்க வந்த, உன்னால இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, மாட்டினா டைட்டன்ஸுங்க உன்னைய மொத்தமா வச்சு பிதிக்கிருமே அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரே குழப்பம். முதல்ல இந்த வால்ஸை தாண்டி வெளியில மனுஷங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க, which means நார்மல் பீப்புள்ஸ். இவரு பார்க்க நார்மல் பீப்புள் மாதிரி இருக்காரு, எதுக்கு வெளியில வந்தாரு, எப்படி வந்தாரு, அவரு சொல்றதெல்லாம் உண்மைதானா, சரி எப்படி இந்த வாளை விட்டு வெளியில வந்தாருன்னு விசாரிச்சா கூட அவருக்கே தெரியலையாமா. பேசிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, கெய்த்து தான். என்ன அந்த டைம்ல முடி இருந்துச்சு, ஒழுங்கா என்ன தேய்க்காதனால முடி கொட்டிருச்சு போல. சரின்ட்டு அவர்கிட்ட வேற ஏதாச்சும் விஷயம் ஞாபகம் இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா அவரோட பேரு கிரிஷா ஜேகர், அதை தவிர வேற ஒன்னும் ஞாபகம் இல்ல. புடிச்சு ஜெயில போட்டாங்க, என்ன பெர்மிஷன் இல்லாம வால்ஸை தாண்டி போயிட்டாருல, அதனால. அப்ப ஹன்னஸும் கெய்த்துவங்க வருவாங்களா, அவரு இவரை பார்த்துட்டு எப்பா சர்வே காப்ஸை தவிர வேற யாராச்சும் வால்ஸை தாண்டி வெளியில போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா முட்டா பயலா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆளு யாரு கூட சண்டை போட்டு ஹர்ட் பண்ணிட்டு வெளியில போன மாதிரி தெரியல, இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்குவோம், இந்த ஆளை ரிலீஸ் பண்ணி விடு, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு உடனே சரின்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. சரி அடுத்து என்ன பண்ண போறப்பான்னு கேட்டா அவருக்கு பேரை தவிர இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்காமா. அவரு ஒரு டாக்டர், ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய விஷயம் தெரியல, இந்த உலகத்தை பத்தியும் சர்வே காப்ஸை பத்தியும் ஏன் உங்களை பத்தியும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடனே சரி ஓகே அப்படின்ட்டு ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டே பேசுவாங்க. பேசின வரைக்கும் கெய்த்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லைன்னு. சோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பாரா, அதை வச்சு மனுஷன் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது இந்த வால்ஸ்குள்ள என்னதான் இன்இக்வாலிட்டி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா டைட்டன்ஸுங்க மட்டும்தான், அதுவும் வால்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னா அதுக்குமே பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ கெய்த் என்ன சொல்லுவாருன்னா, நீ சொல்ற மாதிரி இப்போதைக்கு வால்ஸ்குள்ள எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஆனா அது எல்லாமே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்கிற வரைக்கும் தான், ஆனா அது எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியல, முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சும்பா. அதனாலதான் சர்வே காப்ஸ் எல்லாமே வால்ஸுக்கு வெளியில போய் செக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ஆமா முட்டாள்தனமா இருக்குது இல்லன்னு உடனே அப்பெல்லாம் இல்ல பாரு, ஏன்னா சர்வே காப்ஸ் தான் பிரேவான ஆளுங்க, உங்க உயிரையே மக்களோட ஃப்ரீடத்துக்காக பணைய வைக்கிறீங்க, சொல்ல போனா உண்மையான ஹீரோஸே நீங்க தான், ஹியூமனிட்டியை காப்பாத்த போற சிங்கங்கள் தங்கங்கள்ட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. கெய்த்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பரவாயில்லையே பையன் புரிஞ்சுக்கிட்டானேன்னு. அந்த டைம் ஒரு பொண்ணு கெய்த்தோட மண்டையிலே ஒரு போடு போட்டு என்னடா மறுபடியும் சர்வே காப்ஸுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நக்கலா கேப்பா. அந்த பொண்ணு பேரு பாத்தீங்கன்னா கார்லா. உடனே கிரிஷா இருந்துட்டு ஐயோ நான்லாம் சர்வே காப்ஸா இருந்தேன்னா உருப்புட்டுரும், என்னை விட நல்ல ஆளுங்க ஏகப்பட்டவே இருக்காங்க, என்னால இந்த அளவுக்கு ஒரு புனிதமான வேலையெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவான். அதுவும் கரெக்ட் தான்ட்டு போவாளா. இப்ப என்ன கிரிஷா ஜேகர் இந்த சர்வே காப்ஸ் ஆளுகளை பயங்கரமா பில்டப் பண்ண உடனே எய்த் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், மக்களுக்காண்டி போராடுறவன், என்னால மட்டும்தான் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும்னு ஒரு நம்பிக்கையில, அதாவது அவரே ஹீரோவா நினைச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி யாருமே நீ இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல, இப்பதான் நீ ஒருத்தன் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு மனுஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப சும்மா வெறித்தனமா டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வேட்டையாடுவாரு. ஒக்காமக்கா ஓட விட்டு வெட்டுன்னு வெட்டி தள்ளுவார்னு வைங்க. அதே நேரம் அந்த டைம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு கேப்டனா இருந்தாரே தவிர கமாண்டரா இல்ல. கமாண்டரா ஒரு லூசு பையா இருந்திருப்பான். நான் மட்டும் கமாண்டரா இருந்திருந்தேன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை சும்மா அசால்ட்டா கொடுத்திருப்பேன். என்ன பார்த்தாலே டைட்டன்ஸுங்க உட்கார்ந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிருங்க. இது ஏன் இந்த மூலகட்ட முட்டா பயலுக்கு சுத்தமா புரியல, என்ன மட்டும் கமாண்டர் ஆக்கி பாருங்கடா, அதுக்கப்புறம் எல்லாருமே நீ பாராட்டி தள்ளுவாங்க அப்படின்ட்டு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் பாத்தீங்கன்னா கார்லாக்கு உடம்பு சரியில்லை, நேரா கிரிஷா கிட்ட தான் தூக்கிட்டு வருவாரு.
இருப்பாரு. ஏன்னா மனுஷன் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்தாச்சு. அவங்க எனக்கு மட்டும் இல்ல என் பேரண்ட்ஸுக்கும் உடம்பு சரியில்லைன்ன உடனே அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு அவரோட டியூட்டியை சும்மா சூப்பரா பண்ணுவாரு. சொல்ல போனா ஏகப்பட்ட பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அத்தனை பேர்த்தையுமே அடுத்தடுத்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நம்ம கெய்த்தும் பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே கமாண்டர் ஆயிட்டாரு. எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் அப்படி இப்படின்னு அவரை பாராட்டி தள்ளுவாங்க. கடமையை நிறைவேற்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள்ல கார்லாவுக்கும் கிரிஷா ஜாகருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ணா நம்ம கமாண்டர் கெய்த் பாத்தீங்கன்னா டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே பொழந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேஸ் வெளியில ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையுமே டைட்டன்ஸுங்க பொழந்து கட்டி இவங்க ஆளுகளையும் போட்டு பொழந்துருச்சு. சோ வேற வழி இல்லாம செருப்படி பட்டு திரும்பி வந்திருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் செத்தும் போயிட்டாங்க. அதனால ஊர் மக்கள்லாம் கழுவி ஊத்தி இருப்பாங்க. என்னையா கமாண்டர் இவரு ஸ்ட்ரெயிட்டா சாவுக்கே கூட்டு போயிட்டாரு. மத்தவங்க எல்லாம் சாகுறாங்க, இவரு மட்டும் சாகாம எப்படி உயிரோட வராரு? டைட்டன்ஸுங்க வந்தா ஓடி ஒளிஞ்சுக்கிறாரா? அப்படி இப்படின்னு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. இப்ப என்னன்னா கெய்த்தோட கண்ட்ரோல்ல நிறைய டீம் செப்பரேட்டா இருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் எர்வினோட டீம். அவங்களோட டீம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட சாகல. பேசாம எர்வினே கமாண்டரா இருந்திரலாம் போல அப்படிங்கிற மாதிரி மனுஷனை தாக்குன்னு தாக்குவாங்க. அப்படியே கவலையில வருவாரு. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு அப்பதான் உள்ளுக்குள்ள உரைக்குது. அப்படியே மனுஷன் ஃபீல் பண்ணிக்கிட்டே போகும்போது அங்க கார்லாவை பாப்பாரா, கையில ஒரு குழந்தையோட நின்னுட்டு இருப்பாங்க. யாரு என்னன்னு வந்து விசாரிச்சா நம்ம இறந்தா அது. இத சொல்லிட்டு கிரிஷா உன்னை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டாரு. நீ என்ன சாகுற வரைக்கும் இதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்க போறியான்னு கேட்டவனே அவன் பயங்கரமா கடுப்பாயிருவான். அவளை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் ஒரு விஷயத்த கூட பண்ணாம அவங்க ஹோல் லைஃப் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுறாங்க தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் ஒரு டிராப் கூட இமேஜினேஷன் ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த உலகம் எப்படி இருக்கும் என்னெல்லாம் இருக்கும்னு ஒன்னும் தெரியாது. சொல்ல போனா நீங்க வாழ்ந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மூளை கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க வாழ்றதா வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படின்னு வாங்குன்னு வாங்கிடுவாரு. சோ மொத்தத்துல நார்மல் பீப்புள் வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்ல அப்படிங்கறதா சொல்லி முடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் எர்வின்ட்ட நீ கமாண்டரா பொறுப்பேத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி எர்வினை கமாண்டரா கேட்பாரு. எல்லாத்துக்குமே கவலை தான். ஏன் அவருக்குமே கவலை தான். அவரை ஸ்பெஷல்னு நினைச்சுக்கிட்டு மனுஷன் என்னென்னமோ பண்ணாரு. ஆனா கடைசியில தான் தெரியுது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு. இந்த சின்ன விஷயத்தை என்னால ரியலைஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்படியே சில நாட்கள் போகுது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வால் மரியா வந்து பிரீச் ஆயிருச்சு. ஷிகன்ஷினாவே டோட்டலா டிஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்ட்டு கலவரம் பயங்கரமா வெடிக்குது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் நடந்துச்சு. அதான் எய்த்து கூட்டத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காரு. எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நல்ல வேலை கீழே விழுந்திருந்தாருன்னா மண்ட மாவு மிஷின்குள்ள சிக்கின மாதிரி ஆயிருக்கும். அந்த டைம் தான் கிரிஷா ஜாகரையும் பார்த்திருப்பாரு. அப்புறம் என்ன எல்லாம் அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க. எக்ஸப்ட் நம்ம எரனோட அம்மாவை மட்டும் காப்பாற்ற முடியல. அம்மாவுக்கு என்ன ஆச்சுப்பான்னு கேட்டவுடனே டைட்டன் சாப்பிட்டுச்சுப்பானா நம்ம கெய்த்தால தாங்க முடியல. எது கார்லா செத்துட்டாளான்னு அப்படியே அங்கேயே மண்டி போட்டு ஃபீல் பண்ணுவாரு. ஆனா கிரிஷா ஜாகர் எரன் நீ தான் உங்க அம்மாவுக்காக பழி வாங்கணும், எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு அப்படின்னு கூட்டு போவாரா. எங்க போறீங்க என்னன்னு கேட்டா எங்களை ஃபாலோ பண்ணாத, எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியும் பாரு. சரி கார்லாவுக்காக ஏன் எரனை பழி வாங்க சொல்ற, நீயே பண்ணலாமே, ஏன்னா நீ என்ன மாதிரி இல்ல, நீயே ஸ்பெஷலான ஆள் தான், உன் பையன் ஒன்ன மாதிரி இல்லன்னா அப்ப என்ன பண்ணுவ, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் இவன் என்னோட பையன், என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ உள்ள வராத அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்போ திடீர்னு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம்னு ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அங்க நம்ம எரன் மட்டும் தான் மயங்கி கிடப்பான், அவங்க அப்பா இல்ல. அதான் அந்த டைம்ல தான் நம்மளால டைட்டனா மாதிரி அவங்க அப்பாவை சாப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவனை காப்பாத்தி கூப்பிட்டு வந்து ஷெல்டர்ல படுக்க போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இதுதான் அவருக்கு தெரிஞ்ச கதை. இதுலயே ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன கிரிஷா ஜாகரோட வரலாறு என்ன அப்படிங்கிறது இப்ப தெரியாது, இன்னும் கொஞ்சம் நோனா தான் தெரியும். அப்போ ஹாஞ்சி பார்த்துட்டு அப்ப நீங்க செத்தவங்களுக்காண்டி ரிசைன் பண்ணிட்டு போல, நீங்க ஸ்பெஷல் இல்லன்னு தெரிஞ்சவன தான் ரிசைன் பண்ணீங்க, என்னையா சைல்டிஷா பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு ரீசன் ஆயான்னு கடுப்பாவா. லெவி இருந்துட்டு ஸ்டாப் பண்ணு, இதுக்கு மேல பேசாத, மரியாதை குறையுதுமா. ஆனா கேட்க மாட்டான். உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, சும்மா இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லிட்டு ஓடி ஒளியாத, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணு அப்படின்னு கத்துவாளா. உடனே இறந்து இருந்துட்டு இல்ல ஹாஞ்சி, கமாண்டர் சொல்றதான் கரெக்ட், நானுமே ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல, ஒரு ஸ்பெஷலான அப்பாவோட பையன் அவ்வளவுதான். அப்போ கெய்த் இருந்துட்டு உங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்ட்டு அவன் கத்துனான்ல, அந்த டைம் அவன் என்ன ரிப்ளை பண்ணிருப்பான்னு சொல்லுவான். அதாவது ஸ்பெஷலா இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல, ஆனா நான் அப்படி எல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டேன், என் பையன் ஸ்பெஷலா இருந்து மத்தவங்களை விட கிரேட்டா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அவன் எப்பவுமே கியூட், எனக்கு அவன் ஸ்பெஷல் தான், மத்தவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கெய்த் நம்மள்ட்ட சொன்ன உடனே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷமா போவான். அதாவது அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த உலகத்துல பிறந்ததே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பா எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி தான் இறனும் இருக்கான். சொல்ல போனா அவனுக்குமே அவுட் சைட் த வால்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற வெறி இருக்குது. அவங்க அப்பா மாதிரியே ஒரு நெருப்பு அவனுக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லுவான். இல்ல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இவனை சர்வே காப்ஸ்ல சேர விடக்கூடாது, சேர்ந்தா இவன் உசுருக்கு ஆபத்து. எய்த் இறனோட கியரை ட்ரைனிங் அப்போ உடச்சு விட்டுருப்பாரு. ஆனாலும் நம்ம பையன் அந்த உடஞ்ச கியரை வச்சுட்டு வேற லெவல்ல மாஸ் பண்ணிருப்பான். மொத்தத்துல பயலை தடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சரி ஓகே உன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னு விட்டாச்சு. எரனுக்கு திறமை இருக்குது, ஆனா கோவம் கொப்பளிக்கிறதுனால அதுல கோட்டை விட்டுறான். சரி இனி இதுக்கப்புறம் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.